ஹரி ஓம் நன்றாக உருவான குருவே துணை. மந்திரத்தின் அம்சங்கள். காளியின் வடிவங்கள். அண்டகாளி பிரபஞ்சத்தை உருவாக்கும் மற்றும் அழிக்கும் சக்தியை குறிக்கிறது. அகோர காளி பயங்கரமான மற்றும் அழிவு சக்தியை கொண்டவர், தீயவற்றை அகற்றுவார். ருத்ரகாளி சிவனின் கோபமான வடிவத்துடன் தொடர்புடையவர், அழிவு மற்றும் புதுப்பித்தலை பிரதிபலிக்கிறார். மாகாளி தாய் காளியாக பக்தர்களை பாதுகாப்பவர். மயான காளி கல்லறையில் வசிக்கும் வடிவம், மரணத்தையும் மறுமலர்ச்சியையும் சித்தரிக்கிறது. பிண்டகாளி உயிர்களின் உடலை குறிக்கும் வடிவம், ஆன்மாவை விடுவிப்பவர். பிடரி காளி நோய்களையும் தீய ஆரோக்கியத்தையும் அகற்றுபவர். காளி வக்ரகாளி வளைந்த அல்லது சிக்கலான சக்தியை கொண்டவர், துர்க்கையுடன் தொடர்புடையவர். வசிய வசிய நமஹா. வசிய என்ற சொல் வசிய சக்தி, மனதை கவரும் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் குறிக்கிறது. நமஹா என்பது மரியாதை அல்லது வணக்கத்தை குறிக்கும் சொல், இதனால் இது ஒரு வழிபாட்டு மந்திரமாக உள்ளது. இதை பயன்படுத்தும் முறை. இந்த மந்திரத்தை சரியான நேரத்தில், பொதுவாக இரவு நேரம் அல்லது அமாவாசை தினத்தில், காளி அம்மனுக்கு முன் உச்சரிக்க வேண்டும். பூஜைக்கு முன் சுத்தமாக இருக்க வேண்டும் மற்றும் சிவப்பு பூக்கள், சந்தனம் மற்றும் பலி பாரம்பரிய பின்பற்றுவோரால் படைக்கப்படலாம். மந்திரத்தை 108 முறை ஜபிக்கும் பழக்கம் உண்டு. இதற்கு ஜபமாலை பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பு: இது ஆன்மீக ரீதியான பயிற்சி என்பதால் சரியான ஆசான் அல்லது பூஜாரியின் வழிகாட்டுதலுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். தவறாக பயன்படுத்துவது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என நம்பப்படுகிறது.